கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லை. நமக்கு மத்திய அரசாங்கம் நம்ம கேட்டிருக்கோம் உரிய நிதி வரணும்னு சொல்லி. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இந்த பணத்தை கூட கொடுத்துருக்கோம். நீங்கள் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் 2000 கோடி ரூபா நம்ம அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் இதுவரை நம்ம கேஷ் ரிலீஃபே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிக்ஜாம் புயலுக்காக 1486 கோடி ரூபாய், அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளங்களுக்கு உடனடி நிவாரணம் 541 கோடி ரூபாய் கேஷ் ரிலீஃபாக இதுவரை பார்த்தீங்கன்னா 2027 கோடி ரூபாய் நாம் வந்து உடனடியாக அவர்களுக்கு நாம் கொடுத்துருக்கோம். நான் என்ன டேட்டா என்னிடத்துல இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் விவரமாக சொல்லியிருக்கேன். என்ன டேட்டா அது தெரியல, நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் எந்த அடிப்படையில் சொல்லுவேன்றது தரவுகள் நம்முடைய துறையில் இருக்க. அதான் நான் சொன்னேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எங்ககிட்ட கொடுங்கன்றோம். ஸ்டேட் ஷேரை நீங்கள் அதுலேருந்து வாங்குறீங்க. பட் அது வந்து இட் இஸ் நாட் டிவால்வ் டு த ஸ்டேட்ஸ். டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டிலேருந்து வருதுன்னு போது. பட் செஸ்ன்றதுலேருந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கே கொடுக்குறீங்க. ஆனால் அது ஸ்டேட்டுக்கு வரணும் இல்லையா? ஸ்டேட்டினுடைய ஃபிஸ்கல் அட்டானமி அதனால் பாதிக்கப்படுது இல்லையா? அதுதான் நம்மளுக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தா அரசாங்கம்னு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, ஒரு ஃபிஸ்கல் அட்டானமி நமக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபிஸ்கல் அட்டானமியில் நம்ம பெரிய நெருக்கடியை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரக்கூடியதும் வந்து ஸ்டேட்ஸுக்கு அதுக்கான இது டிவால்வ் பண்ணி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். அவங்க எவ்வளோ டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டிலேருந்து வராங்கன்றதை நான் வெளிப்படையாக சொல்கிறது மாதிரி நான் சொல்ல முடியும் என்பது தான் எனக்கு. அப்படி இல்லை ஷேரிங் இருக்குது. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இட்ஸ் பீங் மானிட்டர்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம தான் பண்ணால் கூட நம்மளும் அதில் இருக்கக்கூடிய ஷேர் கொடுக்குறோம். அவங்க கொடுத்தாலுமே கூட நம்ம என்ன கேட்குறோம், செஸ் மூலமாக வரக்கூடிய வருவாய் என்பது மாநில அரசின் மூலமாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது திட்டத்தை செயல்படுத்தலாம் சார். ஆனால் பணம் எங்கேருந்து வருதுன்றது அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தட்டும் இப்போ நீங்கள் சென்னை மெட்ரோ ரயில் நம்ம செயல்படுத்துகிறோம், அது பணமே வரலையே. சென்னை மெட்ரோ ரயிலில் கூட தான் 50-50% எப்படி எஸ்எஸ்ஐக்கு ஒரு ரேஷியோ இருக்கோ சென்னை மெட்ரோக்கு கூட 50-50% ரேஷியோ இருக்குது. ஆனால் பணம் வந்திருக்கா? இன்றைக்கு வர வரல இல்லை. நான் எவ்வளோ ரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம எந்த வகையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது புள்ளி வரங்களே உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த வேலை நான் என்ன இருக்குதோ எவ்வளோ வந்திருக்குதோ உங்களிடத்தில் நான் விவரமாக தெரிவித்திருக்கிறேன். 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு என்ன இருக்கின்ற விவரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மொத்தமாக நம்ம தான் செலவழிச்சிட்டு இருக்கோம். முழு பொறுப்பையுமே இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா மெட்ரோ பணிகள் நடக்கணும் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி வரக்கூடிய இடத்துல நம்ம சென்னை மாநகரத்தை பல இடத்துல அந்த மெட்ரோ பணிகள் வேகமாக முடித்தா தான் மற்ற பணிகளையும் முடிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால் அதுக்காக நம்ம செலவழிச்சிட்ருக்கோம். நம்ம கேட்குறது அவங்ககிட்ட எங்களுக்கு இது நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் வேகமாக அந்த பணிகளை நம்ம கேட்டிருக்கோம் சார். டேட்டு கேட்டிருக்கோம். நம்மளுடைய அனைத்து கட்சிகளும் நம்மளுடைய எம்பிக்கெல்லாம் போகிறதுக்காக கேட்டிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. தேதி கொடுத்த உடனே போய்ப்பாங்க. ஏற்கனவே ஒன்றிய அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்குறாங்க இல்லையா? பார்த்துருக்காங்க. அவங்களே நேரடியாக அதை பாதிப்புகளை அவர் பார்த்துருக்காங்க. இன்னும் கூட உடனடியாக இதுக்கான நிதி வேணும்னு இம்ப்ரெஸ் அப்பான் தி ஹோம் மினிஸ்டர் டெலிகேஷன். கடன் வாங்குறதுன்னு இல்லை. கடன் வந்து நாங்கள் சொல்கிற வழி பார்த்தா அந்த காலத்துலேருந்து வாங்கிட்டு விடுறாங்க. கடனை ரீபே பண்ணுறது தான் ஒரு மாநில அரசினுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் எங்கே இருக்குது. கடன் வாங்குவது வந்து வாங்கும்போது நம்ம முதலீடுகளுக்காக வாங்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக நம்ம வாங்குகிறோம். வாங்கக்கூடிய கடனை எப்படி நம்ம முதலீடுகளில் கொண்டு வரோம், அந்த கடனை எந்த வகையில் நம்ம ரீபே பண்ணுறோம், நம்மளுடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டினுடைய இதுக்குள்ளே அந்த சதவீதத்துக்குள்ளே நம்மளுடைய ஸ்டேட் ஃபைனான்சஸினுடைய பாரோயிங் லிமிட் நம்ம வைக்கிறதா தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் அது இருக்குது. அது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முறையும் மிக சரியான வகையில் அந்த விகிதத்துக்குள்ளேயே நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.